அகலிகை உலக அழகி. ஒரு நாள் அவளை ஆட்கொள்ள வேண்டும் என்று நினைத்த இந்திரன் சேவல் வடிவிலே நடுநிசியிலே வருகின்றான். 4 மணிக்கு கூவ வேண்டிய சேவல் 2 மணிக்கு கூவுகிறது. உள்ளே படுத்திருந்த கௌதம முனி பொழுது புலர்ந்து விட்டது என்று கமண்டலத்தை எடுத்துக்கொண்டு காட்டுக்குள் செல்கின்றான். இந்திரன் கௌதம முனிவருடைய வேடத்திற்கு மாறி நடுநிசியிலே அகலிகையை ஆட்கொள்ளுகிறான். இதை தவ வலிமையால் தெரிந்து கொண்ட கௌதம முனிவன் அகலிகையை கல்லாக சமைக்கின்றான். முக்காலமும் உணர்ந்த முனிவருக்கே உண்மையான சேவல் எது, பொய்யான சேவல் எது என்று தெரியவில்லை. இப்படியாக புராண இதிகாசங்கள் தவறே இழைக்காத பெண்களை தண்டித்தே வந்திருக்கிறது. அதே நேரத்திலே பெண்கள் என்ன செய்தார்கள் என்று பாருங்கள். தனக்கே தெரியாமல் தன்னை சூதிலே இழந்த தருமனை பாஞ்சாலி மன்னித்தார். ராவணனுடைய விரல் நகம் கூட தன் மேல் படாமல் பாதுகாத்த சீதையை அக்னி பிரவேசம் செய்ய சொன்ன ராமனை சீதை மன்னித்தார்.